கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகாக புசி ஆனந்தினுடைய அதிகாரத்தை குறைக்க தாவேக தலைவர் விஜய் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு தபால்னு வந்து முதல் குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு எவனுக்குமே உதவி செய்யக்கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய புதிய நிர்வாக குழுவினை நேற்றைய தினம் அக்கட்சியினுடைய தலைவர் அறிவித்திருந்த நிலையில் இன்று அந்த கூட்டமானது சென்னை பனையூரில் நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த தருணத்தில் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ் வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தாவேக தரப்புல இருந்து ஒரு முதன்முறையாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்குது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. இந்த தருணத்துல புசி ஆனந்த் அவர்களுக்கு அவர் செக் வைக்கிறாரா அப்படின்ற கோணத்துல வெளியாகும் தகவல்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறது. ஒருவேளை இருக்குமோ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல கட்சியில் சில மாற்றங்களை கொண்டு வர விஜய் நினைத்திருப்பதாக முடிவு செய்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 22 வருஷமா கல்யாணம் கூட பண்ணிக்காத உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் பழையபடி ப்ரொஃபசர் வேலைக்கே போறேன். நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ. ஆள விடு. குறிப்பாக இதுவரை கட்சியினுடைய முகமாக இருந்த புஷி ஆனந்துக்கு அதிகார குறைப்பு செய்யப்பட்டு அனைத்து விவகாரங்களையும் நேரடியாக விஜயை பார்த்துக் கொள்வதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிகின்றது. ஏய் அப்படி உனக்கு நல்லதுதானே பண்ண ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற லிப்ட் கொடுத்ததுக்கு கிஃப்டா. இதுவரை நேரடியாக அவர் கூட்டங்களுக்கு வருவார். மிக முக்கியமான ஆலோசனை கூட்டங்கள் என்றால் பங்கேற்பார். என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த தேதியில் செய்ய வேண்டும், இது போன்ற விஷயங்களை மட்டும் செய்துவிட்டு அவர் சென்று விடுவார். நீ அங்கேயே நின்று உனக்கு அளவு அவ்வளவுதான். தலைவன் போற இடத்துக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது. உனக்கு லிமிட்டு இதுதான். ஒன்றிய செயலாளர்களோ பகுதி செயலாளர்களோ அல்லது மாவட்டத்தின் மற்ற பிற நிர்வாகிகளை நியமிப்பதோ இது போன்ற அனைத்து வேலைகளையும் புஷி ஆனந்த் தான் பார்த்து கொண்டிருந்தார். என்ன பார்த்ததுக்கு அப்புறம் மந்திரி யாருன்னு கேட்டதுனால என்ன பார்த்துட்டு அப்புறம் அவரை பார்க்கவே வேண்டாம். நான் தான் அவர் தான் நான். கட்சியினுடைய ஒரு அறிவிக்கப்படாத தலைவர் போல அவர்தான் செயல்பட்டு வந்தார். ஆனால் அவரது தலைமையில பல்வேறு அதிருப்திகள் சமீப நாட்களாக தொடர்ந்து அந்த கட்சியினரை சந்தித்து வருகிறார்கள். கூலி மிச்சமாமனும் பேச்ச கட்டுவீங்க வேலைக்கு சட்டம் பத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு புஷி ஆனந்தை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், அந்த அதிகாரத்திலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து உட்கட்சியை சார்ந்தவர்களே தெரிவித்து வருகிறார்கள். சமீபத்தில் ஒரு ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் ஆனது. அதாவது ரிமூவ் புஷி ஆனந்த் என்று சொல்லி அவர்கள் அந்த ஹேஷ்டாக் கூட ட்ரெண்டிங் செய்தார்கள். உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தி எல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? தட்டாளைகளா உங்க மத்தியில எல்லாம் வளாவ முடியாதா? டேய் இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் அங்க வச்சுக்கிறேன் உங்களை. அதாவது வழக்கமாக என்னுடைய உத்தரவின் பேரில் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழிகாட்டுதல் படி என்றுதான் வழக்கமாக விஜய் கடிதங்களை வெளியிடுவார். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். ஆனால் இந்த கடிதத்தை பொறுத்தவரையில புஷி ஆனந்த் வழிகாட்டுதல் இல்லாமல் விஜய் நேரடியாக என்னுடைய வழிகாட்டுதலில் இந்த நிர்வாக குழு இயங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாக குழுவில் 3 பேர் புஷி ஆனந்தை விரும்பாத 3 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட எஸ்சிஎஸ்சி காலத்தில், அதாவது விஜயனுடைய தந்தை காலத்திலிருந்து விஜயனுடைய ரசிகர் நற்பணி மன்றத்திலிருந்து செயல்பட்டு வரக்கூடியவர்கள். அவர்கள் புஷி ஆனந்தை விடவும் மூத்தவர்கள். இப்ப நீங்க அரசியல்ல பெரிய ஆள் ஆகிட்டீங்க. எல்லாம் என்கிட்ட அசண்டா இருந்த யோகம் தான். அதாவது புஷி ஆனந்த் இந்த கட்சியினுடைய விஜய்க்கு அருகிலே வந்து செயல்பட தொடங்கி 25 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் இந்த சில நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கும் மேலாக விஜயோடு நெருக்கமான தொடர்பு கொண்டவர்கள், ரசிகர் மன்றத்திலிருந்து வரக்கூடியவர்கள், விஜயனுடைய அனைத்து அசைவுகளும் தெரிந்தவர்கள். ஆனால் புஷி ஆனந்துக்கும் இந்த தரப்பிற்கும் ஆகாது என்பதனாலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவர்களை இத்தனை நாட்கள் ஒதுக்கி வைத்திருந்தார். ஆனால் தற்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்கள் இந்த நிர்வாக குழுவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எனவே புஷி ஆனந்தினுடைய அதிகாரங்கள் இனி படிப்படியாக குறைக்கப்படும் என்றும், புஷி ஆனந்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் தலைமறைவானது, இந்த விதத்தை கையாண்ட விதம், அதே போல சில நிர்வாகிகள் இடையே இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்காமல் இருப்பது, இது போன்ற பல பிரச்சனைகளை சொல்கிறார்கள்.
குட்டைய குளமாக்கி குளத்தாராக்கி ஆற நதியாக்கி நதிய கடலாக்குறவன். இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலமே இருப்பதால் புஷி ஆனந்தை தலைமையாக கொண்டு தேர்தலை சந்தித்தால் நிர்வாகிகளை சமாளிப்பதும் வாக்குகளை அறுவடை செய்வதும் சிரமம். எனவே சில மாற்றங்கள் அத்தியாவசியம் என்ற அடிப்படையிலே தான் விஜய் தானே நேரடியாக களத்தில் இறங்க முடிவு செய்திருப்பதாகவும், எனவே கட்சிக்காக உழைத்தவர்கள், விஜயனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள் என எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் பாராமல் பலருக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதற்கான முயற்சி தொடங்கி இருப்பதாகவும், அதனுடைய முதற்கட்டமாகத்தான் இந்த 3 முக்கிய நிர்வாகிகள் தற்போது நிர்வாக குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் நமக்கு ரொம்ப ஈஸி, அசால்ட்டா பண்ணுவேன். கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நீ எப்படி சந்திப்ப? கரூர் என்ன கரூர்லையா? இப்போ நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன். மாமல்லபுரம் வாங்கோ அர்த்தம். அடேங்க அப்பா, ரொம்ப ஈஸியா இருக்குது உங்க அரசியல். அது சரி, ஓட்டு போடுறதுக்கு மக்களை எப்படி கூப்பிடுவேன்? ஓ, ஓட்டு போடுறதுக்கா? கொஞ்சம் இருங்க. என்ன பண்றா? பனையூர் வாங்கோ இருக்குமா? சரி, மக்களுக்கு வேற பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவேன்? பனையூர் வாங்கோ. எல்லாத்துக்குமே பனையூர் தான் வரணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாமே பனையூர் தான். நான் வந்து பர்சனலா திருச்சி போற ஹைவேல தான் ரூம் போட்டு தங்கியிருந்தேன். கதை இருக்க கிடையாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. தயவு செஞ்சு ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சு பேச கத்துக்கோங்க. விஜய் ஃபேன்ஸ் தான் நான் சொல்றேன். மத்தவங்கள கூட நான் விட்டுருவேன். தேவையில்லாம எந்த கேள்வி கேட்டாலும் இண்டிவிஜுவல் ஐடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அபியூஸ் பண்றீங்க என்னைய. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க பாப்போம். ஈஸியா ஆக்டிங்ன்றீங்க. ஆக்டிங் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஏக்கா விடு, ஏக்கா விடுக்கா, ஏக்காய் விடு 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 தலைவா விட்டு. விடுங்கயா. ஏயா நாம பேச வேண்டியது என்னது? இதை பத்தி இருக்க அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க உட்காந்து விஜித்து. இல்ல, ஒரு விஷயம், விமர்சனம் வேறங்க. அவ்வளவு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்கல. ஏக்கா விடு விடு விடுங்கக்கா. ஏக்கா ஏக்கா இப்ப நீ விடுறியா? உனக்கு என்னக்கா? விடுக்கா, பிரச்சனையை விடு. நம்ம தானே, நமக்குள்ள இருந்தாலும் பேசிக்கலாம். பஞ்சாயத்து எல்லாம் விட்டுரு 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 விட்டுருக்கா. ஏக்கா பிரச்சனை நீ பண்ணலக்கா, அழுகாதக்கா. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு. சேக்குவாராவன் ஒய்ஃப் எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க. யாரா நீங்க போய் கேள்வி கேட்டீங்களா? கேள்வி கேட்டா அந்த கமெண்ட் எடுத்துட்டு வாங்க. நீங்க கேள்வி கேட்டீங்களா? எக்ஸ்பைரியா நியாயமா பேசணும், நியாயமா பேசணும். எக்ஸ்பைரியா நீங்க கேள்வி கேட்டீங்களா? அண்ணா, என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? காலில் விழுந்ததான் சொல்றாங்க. உண்மையா பையான்னு எனக்கு தெரியல. அதனால எவ்வளோ பேர் மேலே எதிர்த்து நிற்க முடியும் தெரியுமா? அண்ணா, விஜய் அண்ணா யாரையும் ஹர்ட்டும் பண்ணல.